எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க. ஞாயிற்றுக்கிழமை டைம் பார்த்திங்கன்னா விடிக்காலைல 3 மணி. நானும் அவரும் ரெடி ஆகிட்டோம். மாதம் போயிட்டு போவோம்ல, அதனால் நானும் கிளம்பிட்டோம், அவரும் கிளம்பிட்டாரு. அவரோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்ஃபிட் இன்றைக்கி தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன நடந்துச்சுங்கிற மினி வ்ளாக் வரும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள். என்னோடய அவுட்ஃபிட் தான். ஓகே, ரெடி ஆகிட்டாரு, சூப்பராக இருக்கார். ஓகே, கிளம்பலாம். டைம் 3 மணி. இது இன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க. நானும் அவரும் பார்த்திங்கன்னா காலையிலே கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. காலையில் விடியக்காலைல 3 மணிக்கு கிளம்பிட்டோம். ஸ்ரீநிதி கூட்டிகிட்டு போகல, ஸ்ரீநிதிக்கு வந்து டயர்டாக இருக்கும்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சாமிக்கு போகிற பூவெல்லாம் சேர்த்து வச்சுருப்பேன். அது மொத்தமாக வந்து ஒரு மாதத்துக்கு என்ன ஆகுதோ அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் தண்ணியில் விட்டுருவோம். அதுதான் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ வரைக்கும் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நேரத்துலேயே எழுந்திரிச்சு ட்ராவல் பண்ணுறங்காட்டி அவர் கம்பல்சரி ஏதோ ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். அதுவுமே கீதா பேக்கரின்னு சொல்லி ஒரு பேக்கரி, ரெகுலர் பேக்கரி, அங்கே தான் நிறுத்திட்டு அவர் ஒரு டீ சாப்பிட்டாரு. நான் ஒரு லெமன் டீ சாப்பிட்டேன். எப்பயுமே வந்து நான் காஃபி டீ பழக்கம் இல்லை. இந்த லெமன் டீ மட்டும் என்னன்னு தெரிலங்க, ரொம்ப பிடிக்குது. யாருக்காவது பிடிச்சா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நான் மட்டும்தான் அப்படியான்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாச்சுங்க. கோயிலில் வந்து ஃபோட்டோ அலௌட் இல்லை, அதனால் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலைங்க. அப்புறம் ரிட்டன் கிளம்பிட்டோம். அங்கேருந்து சீக்கிரமாக சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். வர வழியெல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் அவரும் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோங்க. ரொம்ப ட்ராவல் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நேரத்துலேயே எந்திரிக்கிறங்காட்டி அவருக்கு ஏதோ பேச்சு கொடுத்துட்டு வந்தோம்னா கொஞ்சம் அசதி இல்லாமல் பேசிட்டு வருவார். அப்படிங்கிறக்காக ட்ராவலில் பேச்சு கொடுத்துட்டே வருவேன். அப்புறம் வர வழியில் ஒரு இடத்துல அகரம் பேக்கரின்னு சொல்லி அங்கேயும் போய் 8 மணி ஆயிடுச்சுங்க. பசி வந்துருச்சு. அதனால் நம்மளும் வந்து சுண்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்து 4 ரோடு வந்துட்டாங்க. மங்களம் வந்தாச்சு. நம்ம திருப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ட்ராவலில் கிராஸ் பண்ணி வரோம். அப்புறம் வீட்டுக்கும் வந்துட்டேங்க. வர வழியில் ஸ்ரீநிதிக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தயிர் வடை காலையில் 9:30 பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம வீட்டில் இதாங்க பிரேக்ஃபாஸ்ட். உங்கள் வீட்டிலலாம் என்னன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.